ஜி தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மருத்துவம் கருப்பை நோய்க்கும் மூலத்துக்கும் சேர்ந்து மருத்துவம். ஏன்னா கருப்பை வலிக்கும்போது மூலம் அந்த ஆசன வாயம் சேர்ந்து வலிக்குதுன்னு நிறைய பேர் எனக்கு தொலைபேசியில் கேட்குறாங்க. அதுக்கான மருத்துவத்தை சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா கருப்பையில் உள்ள வலி தாங்காமல் இருக்கும்போது அந்த மலகுடல் வழியாகவும் ரத்தம் வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் அது கருப்பையில் போகிற ரத்தம் மலகுடலில் வந்துடுச்சோன்னு பயப்படுறாங்க. அப்படியெல்லாம் வராது. கருப்பை தனியாக இருக்குது, மலகுடல் தனியாக இருக்குது. இந்த கருப்பைக்கு மலகுடலுக்கும் தொடர்பு எப்படின்னா அது தனித்தனியாக இருக்கிறதால கருப்பையில் மாதவிடாய் ரத்தம் வரும்போது மலகுடலில் வருதுன்னா அது அந்த கருப்பையில் வர வேண்டிய ரத்தம் கிடையாது. அது மலகுடலில் அதிக அளவு புண்களோ அல்லது மூலத்தினுடைய தாக்கம் இருந்து தான் அந்த சூடு தாங்காமல் மலகுடலில் வரும் ரத்தம். அவங்களுக்கு அந்த நேரம் சாப்பிடாமல் இருப்பாங்க. சாப்பிடாமல் இருக்கிறதால வயிறு வலி அதிகமாக இருக்கும். வயிறு வலி அதிகமாக இருக்கும்போது அவங்க கையில் வயிறை பிணைஞ்சிக்கிடுவாங்க. அப்படி வயிறை பிணைஞ்சு இருக்கும்போது வலி அதிகமாக இருக்கும். வலி அதிகமாக இருக்கும்போது தான் அந்த ரத்தம் கட்டி கட்டியாக வர்றது. அந்த கட்டி கட்டியாக வரும்போது தான் வலி அதிகமாக இருக்கும். இந்த வலி அதிகமாக இருக்குது. சாப்பாடே சாப்பிடாமல் இருப்பாங்க. 3-4 நாளும் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா சாப்பிட ஒவ்வாமையாக இருக்கும். அவங்க மேலே உள்ள அந்த ரத்த கவுச்சி, அந்த ரத்தத்தினுடைய வாசனை அவங்களுக்கு பிடிக்காது. அந்த அளவுக்கு துர்நாற்றம் இருக்கும். அதனால் அவங்களுக்கு சாப்பாடு சாப்பிட்டாலும் வாந்திக்கு வந்துடும். அதனால் அதை சாப்பிடாமே இருந்துருவாங்க. அந்த சாப்பிடாமல் இருக்கும்போது மலகுடலில் எந்த ஒரு உணவுப் பொருளும் இல்லாததால் குடல் வலிக்க ஆரம்பிச்சிடும். குடல் வலிக்கும் பொழுது இவங்க அந்த ரத்தப்போக்கு நேரத்தில் அவங்களுக்கு மலகுடல்லையும் ரத்தம் வரும். அப்போ அவங்க ரெண்டுமே ஒன்றா தான் வருது அப்படின்னு நினச்சி பயந்து போய் நிறைய பேர் அவதிக்குள்ளாகிறாங்க. அந்த நேரத்தில் வர வலியை சரி பண்ணக்கூடிய மருந்துகளை நம்ம இப்போ தயாரிக்க போகிறோம். அதுக்கான மூலப்பொருள்களை இப்போ பார்க்குறோம். கருப்பையை சுத்தம் செய்கிறதுல கருவேப்பிலை நம்ம வீட்டை சுற்றியே இருக்குது. வீட்டிலேயே வர பொருளை வச்சு தான் மருத்துவம் செய்யணும். நான் மலையில் இருக்கிற பொருளை எடுத்து காட்டல அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. நான் மலையில் இருக்கிற பொருளை எடுத்து காமிச்சாலும் அதை நீங்கள் போய் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்குது. முதல்ல பக்கத்தில் இருக்கிற மருத்துவத்தை செய்யணும். இதெல்லாம் தாண்டி நமக்கு கேட்கலன்னும் போது தான் நம்ம அங்கே இருக்கிற பொருளை போய் எடுக்கணும். இந்த கருவேப்பிலை தினந்தோறும் உங்கள் வீட்டில் இருக்குது. இந்த கருவேப்பிலை உங்கள் உடலை காப்பாற்றணுன்றதுக்காக வேண்டி தான் இந்த கருவேப்பிலையை நம்ம முன்னோர்கள் சமையலில் பயன்படுத்தினாங்க. கருப்பையை காப்பாற்றக்கூடிய இந்த கருவேப்பிலை கருவை காப்பாற்றும். கரு முட்டைகளை வளர்க்கக்கூடியது. இதை நீங்கள் நேரடியாக துவையல் பண்ணி சாப்பிட்லான்னு என்ன செய்கிறாங்க, கருவேப்பிலையை போட்டதும் எடுத்து வெளியில் அப்படியே போட்டுறாங்க. இல்லை, கருவேப்பிலையை அப்படி எடுத்து வெளியில் போடக்கூடாது. கருவேப்பிலையை பொடி பொடியாக நறுக்கி இதை அந்த நம்ம செய்கிற எந்த ஒரு பொருள்லையும் சிறு அளவில் செஞ்சிட்டோம்னா அதை சேர்த்து சாப்பிட்ருவோம். முழு இலையாகவே போட்டோம்னா திருப்பி எடுத்து வெளியில் போட்டுருவோம். கருவேப்பிலைன்னா அந்த ஒரு தாளிக்கிறதுக்கு மட்டும்தான் நினைக்கிறோம். அப்படி கிடையாது. கருவேப்பிலை ரொம்ப சிறந்த மருந்து. இது கருவேப்பிலைன்னு தான் சொல்லணும். ஏன்னா வேப்பிலை வேற ஒரு இதை பண்ணோம் கருப்பையில் போய். அதே மாதிரி இந்த கருவேப்பிலை யார் ஒருத்தருக்கு குழந்தை இல்லையோ அவங்கள கருவேப்பிலை அடிக்கடி சாப்பிட்டு வந்தாங்கன்னா அந்த கருமுட்டைகள் உற்பத்தி ஆகிறதும் கருமுட்டையில் வர சேதாரங்களும் எல்லாத்தையும் அதை சரி செய்யக்கூடியது. கருப்பையில் உள்ள குற்றங்களையும் மாற்றக்கூடியது. அதனால தான் கருவேப்பிலையை தினந்தோறும் சாப்பிடணுன்னு நம்ம முன்னோர்கள் மறைமுகமாக வச்சுட்டு போயிட்டாங்க. மறைமுகமாக வச்சதும் இல்லாமல் நிறைய பேர் இதை தெரியாதனமாக எடுத்து வெளியில் போடுறாங்க. நம்ம இந்த கருவேப்பிலையை நேரடியாக சாப்பிட்றதுக்கு துவையலாக அரைக்கலாம். எல்லா முறையிலையும் பயன்படுத்தலாம். இதோடு சேர்ந்து துளசி, நம்ம ஏற்கனவே தெரியும் துளசி பெண்களுக்கு நிறைய நல்லது செய்யக்கூடியது. இந்த துளசியை நம்ம பயன்படுத்தணும். இந்த துளசி பெண்களுக்கு கருப்பையை காப்பாற்றக்கூடியது. கருப்பையை காப்பாற்றுறதுன்னா துளசி சாறு சாப்பிட சாப்பிட கருப்பை சுத்தமாகும். உள்ள உறுப்புகள் சுத்தமாகும். அதிக அளவு அவங்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்கும். அதனால தான் அந்த துளசியை பெருமாள் கோயிலில் தராங்க. பெருமாள் கோயிலில் தராங்கன்னா தினந்தோறும் துளசி சாறு சாப்பிட்டா பெண்களுக்கு கருப்பை காப்பாற்றப்படும். அது இல்லாமல் மலகுடலில் எந்த ஒரு சிக்கலும் இருக்காது. இந்த துளசி மட்டும் இல்லை, இதோடு சேர்த்து நம்ம சுண்டைக்காய் சேர்க்குறோம். சுண்டைக்காய் மலகுடலில் வேலை செய்யறதில்ல, ரத்தத்தில் இருக்கிற கிருமிகளை கொல்லக்கூடியது. கருப்பையில் இருக்கிற கிருமியை கொல்லும், மலகுடலில் இருக்கிற கிருமியை கொல்லும். இந்த கிருமிகள் சேர்ந்து தான் கருப்பையை ரொம்ப வலியை உண்டாக்கும். அதனால தான் பெண்கள் பார்த்தீங்கன்னா அந்த நேரம் உருளுவாங்க. இல்லைன்னா படுத்துட்டு வெளியிலேயே சொல்ல மாட்டாங்க. சில பேர் அலறிட்டு அந்த கருப்பையை எடுத்துருங்க, எனக்கு வேண்டாம், இவ்வளவு வலி இருக்குதுன்னுவாங்க. அந்த மாதிரி வலி இருக்கிறவங்களுக்கும் இந்த சுண்டைக்காயை தினந்தோறும் கொடுத்தோம்னா கருப்பையில் உள்ள அந்த சிறு சிறு கிருமிகளை வெளியேற்றக்கூடியது சுண்டைக்காய். கண்ணுக்கு தெரியாத கிருமிகள், அந்த மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குற அளவுக்கு இருக்கிற கிருமிகளை கொல்றது இந்த சுண்டைக்காய் தான். சுண்டைக்காயில் மலைச்சுண்டை, தரைச்சுண்டை அப்படின்னு இருக்கு, நெய் சுண்டன் இருக்கு. மலையில் இருக்கிற சுண்டைக்காய் அதிக அளவு கசக்கும். தரையில் இருக்கிறது ஓரளவு கசக்கும். வீடுகளில் வளர்க்குறது நெய் சுண்டை, அது கசக்காது.
இதே மாதிரி சுண்டைக்காயை வந்து இந்த இதில் பயன்படுத்துகிறோம். ஏலக்காய் ஏன் பயன்படுத்துகிறோம்? ஏலக்காய் வந்து வாசனை பொருள்னு நம்ம நினைக்கிறோம். வாசனை பொருள் மட்டுமல்ல, இதுவும் கர்ப்பப்பையில் தான் வேலை செய்யும். பெண்களுக்கு அதிக நல்லதை செய்யக்கூடியது ஏலக்காய். பெண்களுக்கு வந்து அதிக அளவு தேவையில்லாத கொழுப்புகளை கரைக்கிறதுலையும் இந்த ஏலக்காய் வந்து ஒரு நல்ல ஒரு பணியை செய்யும். ஏன்னா மார்பகங்களில் தேவையில்லாத இடத்துல இருக்கிற அழுக்குகளை வெளியேற்றும், கர்ப்பப்பையில் இருக்கிற குற்றங்களை வெளியேற்றும். கருப்பை மட்டுமல்ல, குடலில் உள்ள வாசம் படுபட அது தேவையில்லாத கிருமிகளை வெளியேற்றும். இதனுடைய வாசம் உடல் முழுவதும் பரவதால் உடலில் வீசுகிற துர்நாற்றத்தை வந்து வெளியேற்றக்கூடியது. அந்த துர்நாற்றம் வெளியேறும் பொழுது அவங்களுக்குடைய உடலில் உள்ள வேர்வைகளே சரியாகும். இந்த வேர்வையே சரியாகும் போது ரத்தத்தில் இருக்கிற அந்த துர்நாற்றம் அதிக அளவு இருக்கிறவங்க கண்டிப்பாக ஏலக்காயை சேர்க்கணும். ஏலக்காயை இதோட சேர்த்து சாப்பிடும் பொழுது தான் அந்த ரத்தத்தில் வர அந்த துர்நாற்றம் வந்து குறைய ஆரம்பிக்கும். இதில் பனை வெல்லம் சேர்க்குறோம். இந்த பனை வெல்லம் ஏன் சேர்க்குறோம்னா, இந்த கர்ப்பப்பையில் வந்து இந்த மருந்து எதை சாப்பிட்டாலும் நம்ம முன்னோர்கள் வந்து இனிப்பாக சாப்பிடுங்க, ருசியாக சாப்பிடுங்க, எதையும் மருந்தாக சாப்பிடாதீங்க. மருந்து இல்லாமல் அது ஒரு உணவு மாதிரி சாப்பிடணும். மருந்தாக எதை சாப்பிட்டாலும் அவங்களுக்கு ஒரு பதட்டம் இருக்கா, ஐயோ அந்த மருந்து வேணாம், நான் அதுக்கு பேசாமல் படுத்துக்கிறேன், பேசாமல் இருந்துறேன்னுவாங்க. அதனால் பனை வெல்லம் சேர்த்துட்டோம்னா அந்த பொருளை சாப்பிட்றதுக்கு நல்ல ருசியாக இருக்கும். மருந்தை வந்து சாப்பிட்றது வந்து விரும்பி சாப்பிடணும். விரும்பாமல் எந்த ஒரு மருந்தை சாப்பிட்டாலும் நோய் சரியாகாது. சாப்பிடும்போதே இந்த நோய் சரியாகும்னு நினச்சி சாப்பிடணும். ஏனோ தானோ இது ஏதோ ஒன்று செஞ்சாங்களேன்னு சாப்பிடவே கூடாது. அந்த நோய் சரியாகும்னு நினச்சி சாப்பிட்டா கண்டிப்பாக அந்த நோய் சரியாகும். என்ன எது நினைக்குதோ அதே போல தான் மருந்தும் வேலை செய்யும். இந்த மருந்து தயாரிக்கும் முறையை இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த கருப்பை வலிக்கும் மூலத்தையும் சேர்த்து சரி பண்ணக்கூடிய இந்த மருந்தை இப்போ நம்ம தயாரிக்க போகிறோம். இதுக்கு வந்து முதல்ல வந்து இந்த இலைகளை வந்து துளசியை வந்து சிறு சிறு துண்டாக பிச்சு எடுத்துக்கிறணும். சிறு துண்டுகளாக பிச்சு எடுத்து 1 டம்ளர் தண்ணியை ஊற்றணும். 1 டம்ளர் தண்ணியை ஊற்றி காய வைக்கணும். இந்த 1 டம்ளர் தண்ணி எவ்வளோனா 200 மில்லிலேருந்து 250 மில்லி தண்ணி ஊற்றிக்கிறலாம். 250 மில்லி தண்ணி ஊற்றி அதில் வந்து துளசிக்கு இலை மட்டும் இல்லை, காம்பையும் சேர்த்து கிள்ளி போடலாம். தவறு கிடையாது. துளசி கிடைக்கிறதே இப்போ அரிது. ஏன்னா துளசியை பூரா எல்லாம் பறித்து வெளியில் கொண்டு போயிட்டாங்க, வெளிநாட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. துளசி தைலம் செஞ்சு நிறையா கொண்டு போய் பயன்படுத்தி இதை நமக்கு வந்து இப்போ கிடைக்கிறதே அரிதாயிருச்சு. வீட்டுங்களில் இருக்க போய் தப்பிச்சுக்கிட்டு இருக்கு. இங்கே கிராமப்புறங்களில் இருக்கிறத வேரோடு அறுத்து வேரையும் சேர்த்து அறுத்து கொண்டு போயிடுறாங்க. வீட்டுங்களில் இருக்கிற துளசி தான் இப்போ காப்பாற்றிட்டு இருக்காங்களே தவிர காட்டு துளசியை வந்து கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு போயிடுச்சு. ஏன்னா துளசியினுடைய நன்மைகள் அதிகமாக இருக்குது. இது கருப்பைக்கு மாத்திரையாக செஞ்சு கொடுத்துட்றாங்க. இது துளசியில் வந்து ஒரு 5 கிராம் அளவுக்கு போதுமானது. நம்ம தேவைக்கேற்ற சேர்த்துக்கலாம். 5 கிராம் அளவுக்கு போட்டோம்னா ஒரு ஆளுக்கு சாப்பிடலாம். அதை விட அதிகம் சேர்த்தோம்னா அதிகம் பேருக்கு கொடுக்கணும். அதே மாதிரி நம்ம கருவேப்பிலை வந்து ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுத்தால் போதும். இந்த கருவேப்பிலை இதை எல்லாத்தையும் 4ஆக பிச்சிடணும். இதை அரைக்கணுன்ற அவசியமே கிடையாது. நல்லா பிச்சு எடுத்து அந்த தண்ணியில் போடணும். இந்த தண்ணியில் ஏன் போடணும்? தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கணும். இதனுடைய சாரத்தை வந்து வெளியேற்றணும். எல்லாமே வந்து ஒரு 5 கிராம் அளவுக்கு மேலே தேவையில்லை. அது இருந்தால் ஒரு ஆளுக்கு போதுமானது. ஏன்னா வீட்டில் ஒருத்தருக்கு தான் வந்திருக்கோம். ஒருத்தருக்கு வந்ததால் அதிக அளவுக்கு எல்லாரும் குடிக்கணுன்ற அவசியம் இல்லை. குடித்தா தப்பும் கிடையாது. ஏன் அவங்களுக்கு செஞ்ச மருந்தை நம்ம சாப்பிட்டா என்னன்னா அது நல்லதை தான் செய்யும். ஏன்னா தவறு செய்யாது. அதனால் பயப்பட வேண்டியது கிடையாது. இது கூட சேர்த்து நம்ம ஏலக்காய் ஒரு 3 ஏலக்காய் சேர்க்கணும். 3 ஏலக்காய் சேர்த்தா போதுமானது. ஏலக்காயினுடைய வாசம் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் ஏலக்காய் 3 சேர்த்தா போதும். அந்த ஏலக்காயை நல்லா நம்மளே லேசாக இடித்து அதை தூள் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இதோட சேர்த்து கொதிக்க வைக்கணும். அதையும் நேரடியாக கொதிக்க வச்சா தான் அதனுடைய வாசம் முழுவதும் அந்த நம்மளுடைய வைக்கிற கஷாயத்தில் போய் இறங்கும். இதனுடைய வாசம் வந்து உடல் முழுவதும் பரவணும். இதை வந்து இடித்து தயாரித்து இது பண்ணுறோம். சிலர் வந்து இதை நேரடியாக பச்சையாக மென்று சாப்பிடலாம். அதுலேயும் தவறு கிடையாது. சமயத்துக்கு தக்கன மருத்துவம் செய்யணும். அந்த இடத்துல எந்த மாதிரி மருத்துவம் செய்கிறோமோ அந்த முறையை தான் கையாளணும். இப்போது ஏலக்காயை வந்து நம்ம நல்லா பொடி பண்ணியிருக்கு. ஏலக்காயினுடைய தோல் விதை எல்லாமே போடணும். ஏன்னா ஒரு சில பேர் அதில் அந்த விதைகள் எடுத்து வெளியில் போட்டுறாங்க. ஒரு சில பேர் அந்த தோலை தூக்கி வெளியில் போட்டுறாங்க. எல்லாம் சேர்த்து போடணும். இதை வந்து எல்லாம் சேர்த்து போட்டோம்னா அந்த ஏலக்காயினுடைய முழு பலனும் கிடைக்கும். இதில் பச்சை ஏலக்காய் இருக்குது. பச்சை ஏலக்காய்னா நேரடியாக செடியிலிருந்து பிடுங்கி அதை நேரடியாக சாப்பிடுவாங்க. அதுவும் வந்து கர்ப்பப்பை வலிக்கு வந்து நல்லா கேட்கும். நம்ம வந்து நகர்ப்புறத்தில் இருக்கிறதால கடையில் தான் இதை வாங்கிட்டு வரோம்.
நம்ம நேரடியாக ஏலை தோட்டத்தில் இருந்தோம்னா அதை பச்சை ஏலக்காய் எடுத்து ஒரு 3 ஏலக்காய் சேர்த்தோம்னா அது வேற மாதிரி இருக்கும், அதனுடைய தன்மை வேற மாதிரி இருக்கும். இப்போ காஞ்சி இருக்கிறதால அந்த ஏலக்காயினுடைய தன்மை அதிகம். இந்த ஏலக்காய் வந்து அதிக அளவு கேரளாவில் அதிகமாக கிடைக்குது, வெளியில் அஸ்ஸாமில் நிறையா கிடைக்குதுன்னு சொல்லி நம்ம கேள்விப்படுறோம். நம்ம ஏலக்காய் வந்து ஏன் எல்லாத்துக்கும் பயன்படுத்துறதுல கொஞ்சமாக தான் பயன்படுத்துவோம். ஆண்களுக்கு வந்து அந்த அளவுக்கு இது வந்து நல்லது செய்யாது, பெண்களுக்கு வந்து நல்லது செய்யக்கூடியது. பெண்களுக்கு நல்லது செய்யும்போது அந்த பெண்கள் வந்து தினந்தோறும் ஏலக்காயை சேர்த்துக்கிட்டாலும் தவறு கிடையாது. தினந்தோறும் ஏலக்காயை சாப்பிட்ணோம்னா, நம்ம ஆண்கள் சாப்பிட்ணோம்னா, குழந்தைகள் வந்து வீட்டில் 2-3 குழந்தைங்க ஆனவங்க 2 குழந்தை இருக்கிற ஆண்கள் சாப்பிட்டா தவறு இல்லை. கல்யாணமான புதுசுலேருந்து தினந்தோறும் ஏலக்காய் பாயாசம் சாப்பிட்டா அந்த அணுக்கள் எண்ணிக்கை கண்டிப்பாக குறையும். அணுக்கள் எண்ணிக்கை குறையும், ஆண்களுடைய அணுக்கள் எண்ணிக்கை குறையும். நீங்கள் கேரளாவில் கணக்கெடுத்து பாருங்க, பெண்கள் தான் அதிகமாக பிறந்திருப்பாங்க, பெண்கள் தான் அங்கே அதிக அளவு, ஆண்கள் வந்து குறைவு. அங்கே வந்து 30% ஆண்னா 70% பெண்கள் இருப்பாங்க. இதுக்கு காரணம் அந்த ஏலக்காய் தான். ஏலக்காயை வந்து அவங்க பெண்கள் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து அந்த அணுக்களில் வந்து பெண்களுக்கு உண்டான கருமுட்டைகள் போய் அதிகம் செய்கிறோம், அதில் ஆண்களுக்கான அந்த கருப்பையில் இருக்கிற அந்த அணுக்கள் அழிஞ்சு போயிருக்கிறதால தான் அங்கே ஆண்கள் வந்து குறைவாக பிறக்கிறாங்க. குறைவாக பிறக்கிறது வந்து காரணம் இதுதான். ஏலக்காயை குறைச்சாங்கன்னா அது எல்லாமே சரியாயிடும். அவங்களுடைய தவறு கிடையாது, அவங்களுடைய அறியாமை. ஏலக்காயை வந்து எல்லா பொருளையும் சேர்ப்பாங்க, எல்லா பொருளையும் சேர்க்கறதால பெண்களுக்கான அறிகுறி ஒவ்வொரு வீட்லேயும் 7 பொண்ணு 8 பொண்ணு வரைக்கும் இருக்கிறாங்கன்னா அவங்க வீட்டில் எல்லாருக்குமே அந்த அணுக்கள் வந்து பெண் கருமுட்டையை மட்டும் அதிகரிக்குது, ஆண் கருமுட்டையை வந்து அது வந்து சேதப்படுத்திடும். அதே மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுடைய அணுக்கள் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அணுக்கள் குறைஞ்சிச்சினாலே நமக்கு குழந்தை பிறக்கிற பாக்கியம் குறைஞ்சிரும். அதனால் இது வாரத்துக்கு ஒரு முறை என்னைக்கோ ஒரு நாளைக்கு பாயாசம் சாப்பிடலாம். தினந்தோறும் அந்த ஏலக்காய் அந்த இனிப்பு பலகாரம் சாப்பிடும்போது அணுக்கள் குறையும், ஆண்மை குறையும், எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். அதனால பெண்களுக்கு வந்து நல்லதை செய்யும். ஆண்களுக்கு சிலது நல்லது செய்யறது பெண்களுக்கு நல்லதை செய்யாது, பெண்களுக்கு நல்லது செய்யறது ஆண்களுக்கு நல்லதை செய்யாது. அதே தான் துளசி. துளசி வந்து பெண்களுக்கு அதிக அளவு நல்லதை செய்யக்கூடியது, ஆண்களுக்கு அதிக அளவு நல்லதை செய்யாது. தினந்தோறும் துளசி தீர்த்தம் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பின்னாடி வந்து குழந்தை பிறக்கிறதே கடினமாயிடும். அவங்களுக்கு கரு உற்பத்தி ஆகிறதே பெரிய கஷ்டம். அவங்களுடைய எண்ணிக்கை தான் சொல்லுவாங்க, மொட்டிலிட்டி பவர் எவ்வளோ இருக்குது, அதில் இந்த அணுக்கள் எண்ணிக்கை எவ்வளோ இருக்குது, எத்தனை மில்லியன் இருக்குன்னு. அதை பார்த்தீங்கன்னா 10 மில்லியன் 5 மில்லியன் தான் இருக்கும். 75-80 மில்லியனுக்கு மேலே இருந்தால் தான் கண்டிப்பாக கரு கூடும். அந்த கரு கூடணும்னா அவங்கெல்லாம் வந்து துளசி சார் சாப்பிடக்கூடாது. துளசி வந்து தெய்வத்துக்கு உகந்தது தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சில நேரங்களில் அந்த அளவு முறைகள் சரியாக இருக்கணும். அதனால் துளசி வந்து பெண்களுக்கு நல்லதை செய்யும். பெண்களுக்காக வேண்டிய இதை மருந்தை தயாரிக்கிறோம். இதில் நம்ம சுண்டைக்காயை வந்து லேசாக இடித்து போடலாம். சுண்டைக்காயை ஏன் போடுறோன்னா அந்த மலகுடலில் உள்ள புழுக்களும் கருப்பையில் உள்ள நுண் கிருமிகளும் தேவையில்லாத கிருமிகள் இருக்கும், அது இருக்கும்போது உள்ள பிணைஞ்சு எடுக்கும் கருப்பு பைய. அவங்கள பார்த்தீங்கன்னா படுத்திருக்கும் போது வயிறை பிடிச்சிட்டு 2 கையில் பிடிச்சி நசுக்கி பிடிச்சிருப்பாங்க பெண்கள். அது வந்து அந்த கஷ்டம் வந்து அவங்களுக்கு தான் தெரியும். கருப்பையில் வேதனை அதிகமாக கூடாமல் இருக்கணும்னா அவங்களுக்கு சுண்டைக்காயை சேர்க்கணும். சுண்டைக்காயோட சேர்த்து நம்ம இப்போ வெல்லம் சேர்க்குறோம். ஏன்னா அது கஷாயமாக நேரடியாக யாரும் குடிக்கிறோம்னா எப்படியா இருந்தாலும் அது கொஞ்சம் ருசியாக இருந்தால் குடிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா அந்த கர்ப்பப்பை வலி இருக்கிற நேரம் கஷ்டம் இல்லாமல் கொஞ்சம் ருசியாக சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து அதோட பனை வெல்லம் சேர்க்குறோம். பனை வெல்லம் எந்த ஒரு தவறும் செய்யாது. சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடலாம். அது வந்து ரெடியூசிங் சுகர், அது வந்து சாப்பிட சர்க்கரை சத்து ஏறவே ஏறாது, எந்த ஒரு பாதிப்பு இருக்காது. அதிக அளவு ஞாபக சக்தியை தூண்டக்கூடியது. நம்ம உடம்புல இனிப்பு சத்து இருந்தால் தான் ஞாபகமே வரும், புது புது சிந்தனைகள் தோணும். அந்த இனிப்பு சத்துக்கு நம்ம பனை வெல்லம் எடுத்துக்கிறோம். அது சாதாரண வெல்லம் எடுத்தாலும் தவறு கிடையாது. அந்த வெல்லம் வந்து கொஞ்சம் சுண்ணாம்பு அதிகமாக சேர்த்துருப்பாங்க. இந்த பனை வெல்லத்தில் வேற எதுவும் சேர்க்க மாட்டாங்க. சேர்க்காததால் அந்த பனை வெல்லம் வந்து நல்ல பலனை கொடுக்கும். இது சிறு வயசு பிள்ளைங்க, இப்போ வந்து 10 வயசு பிள்ளையிலேருந்து 6 வயசு பிள்ளைங்க வரைக்கும் பெரிய பிள்ளை ஆயிடுச்சு. அன்னைக்கெல்லாம் என்கிட்ட கொண்டு வராங்க 3 வயசு பொண்ணு 5 வயசு பொண்ணு வந்து பெரிய பிள்ளையா இருக்கு. அந்த பெரிய பிள்ளையானவங்களுக்கு வலி தாங்க முடியாமல் இருக்காங்க. அவங்களுக்கும் இந்த மருந்தை இந்த கஷாயத்தை கொடுக்கலாம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற உணவு பழக்கங்களையும் உணவு பழக்கம் அதிகம். ஏன்னா இந்த கோழிக்கறி சாப்பிட்டதால தான் அந்த 3 வயசு பொண்ணும் 5 வயசு பொண்ணும் பெரிய பிள்ளையா இருக்கு. அந்த கறியினுடைய பழக்கம் சாப்பிடாம இருந்தாங்கன்னா இந்த நிலைக்கு வராது. நம்மளுடைய நிலை வந்து தமிழர்களுடைய நிலை வந்து 16லேருந்து 18 வயசுக்கு வந்தாதான் அந்த பெண்களுக்கு நல்ல அறிவுத்திறனும் ஆளுமை திறனும் இருக்கும். அதுக்கு மேலே நம்ம இப்போ 21 வயசுக்கு மேலே தான் குழந்தை பெற்றுக்கணும், கல்யாணம் முடிக்கணுன்றாங்க. 23 வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணாங்கன்னா அது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல உணவுகளை கொடுக்கணும். நல்ல உணவை கொடுக்க கர்ப்பப்பை நல்லா இருக்கும். கர்ப்பப்பை நல்லா இருக்கணும்னா இந்த மாதிரி மருந்துகளை மாசத்துல 3 நாள்
அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்தோம்னா அந்த கர்ப்பப்பையில் உள்ள வலியும் மூலத்தினுடைய தாக்கமும் குறையும். மூலம் வந்து எப்போ வரும் ஏது வரும்னு சொல்ல முடியாது. சிலருக்கு வந்து அந்த மாதவிடாய் நேரத்தில் தான் மூலத்தினுடைய கடுப்பு அதிகமாக இருக்கும். மீதி நாள் அந்த கடுப்பு இருக்காது. அந்த கடுப்பு இருக்கிறதால அவங்களுக்கு ரெண்டும் எது வலிக்குது எதுக்கு மருத்துவம் செய்யறதுன்னே தெரியாமல் அவங்க அவதிப்படுறாங்க. அவங்களுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. சுண்டைக்காயை தினந்தோறும் சாப்பிட அவங்க உடல் வந்து அதிக அளவுக்கு நல்லா இருக்கும். உள் உறுப்புகள் சுத்தமாகும். குடலில் உள்ள பூச்சிகள் வந்து வெளியாகும். குடலில் உள்ள பூச்சிகளை வெளியாக்குறதுல சுண்டைக்காய் வந்து ரொம்ப சிறந்த மருந்து. தினந்தோறும் 2 சுண்டைக்காய் சாப்பிட்டா அந்த மலகுடலில் எந்த ஒரு சிக்கல் இருக்காது. மலகுடலில் உள்ள கிருமிகள்லாம் வெளியாயிடும். அது மட்டும் இல்லை, கருப்பை வாய் சுத்தமாகும். இன்னைக்கு கருப்பை வாயில் எல்லாருக்கும் பார்த்தாலும் அங்கே வந்து ரணம் ஆயிடுச்சு, இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, எங்களுக்கு வந்து கர்ப்பப்பை வாய் கெட்டு போயிருக்கணும், அவங்களுக்கும் இது நல்ல மருந்து. இதை சாப்பிட அந்த கர்ப்பப்பை வாயில் இருக்கிற அந்த புண்கள் வந்து மாற ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லை, இது நம்ம ஊத்துனது 250 மில்லி. இதை வந்து நல்லா காய வச்சு எடுத்ததால 75 மில்லி அளவுக்கு குறைஞ்சிருக்கிறதால தப்பு இல்லை. இதுல வந்து தேவைன்னா ஒரு 50 மில்லி அளவுக்கு சுடுதண்ணியை சேர்த்து குடிச்சிக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கு. இது வந்து ஒரு சிறு குழந்தைங்க, இப்போ 10 வயசு பொண்ணுங்களுக்குலாம் 50 மில்லி அளவு கொடுத்தாலே போதுமானது. 50 மில்லி அளவு கொடுத்தாலே கர்ப்பப்பை சுத்தமாகும், மலகுடல் சுத்தமாகும். இந்த மருந்தை வந்து எல்லாருக்கும் வந்து நம்ம கொடுக்கலாம். பெரியவங்களா இருக்கட்டும், சிறியவங்களா இருக்கட்டும், 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களா இருக்கட்டும், யாருக்கு கொடுத்தாலும் கர்ப்பப்பையை சுத்தம் பண்ணும், மலகுடலையும் சுத்தம் பண்ணும். இந்த மருந்தை எல்லாரும் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, நமது நிலையத்திற்கு வந்த கடிதத்தில் பாரதி என்னும் பெண்மணி எழுதியிருக்கிறாங்க. அவங்க குழந்தைக்கு 3 வயசாவதான். பிறந்ததுலேருந்து கண்ணில் நீர் வந்துக்கிட்டே இருக்கு. 2 கண்ணு வந்து நீர் வந்த மயமாக இருக்குது. அந்த நீர் வந்து குறையவே இல்லைன்னு எழுதியிருக்காங்க. அதிக அளவு கண்ணில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதிக அளவு கண்ணில் தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு வந்து மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேட்டால் இதுக்கு எங்ககிட்ட மருந்து இல்லை. அப்படியே வந்து அவங்க மருந்து போட்டால் ஒரு நாள் 1 மணி நேரம் தான் நிற்குதா, மீண்டும் வந்து கண்ணில் நீர் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த கண்ணில் வர நீரை வந்து நீங்கள் தடுக்க வேண்டாம். ஏன் கண்ணிலேருந்து நீர் வருதுன்னா அது அதிக அளவு உடம்புல வந்து நீரை வெளியேற்றணும். இப்போ வந்து அந்த கண்ணில் உள்ள நீரை நிறுத்துனீங்கன்னா கண் பார்வை கெட்டு போயிடும். கண் பார்வை கெடாமல் இருக்கணுமா, அது வர்றதுக்கான பாதை அது தேர்ந்தெடுத்துச்சு. சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா எந்த நேரமும் எச்சி ஒழிக்கிட்டே இருக்கும். அந்த எச்சிக்கு எந்த மருந்து கொடுத்தாலும் கட்டுப்படாது. அந்த ஜொல்லு வடிதணும். அதே மாதிரி கண்ணில் நீர் வடிகிறது அதே மாதிரி தான். நம்ம அந்த குழந்தை படுக்கிற தலகாணியை வந்து கேழ்வரகை வந்து ஒரு தலகாணி பையில் அடைச்சி தலைக்கு தலாணி வச்சு போட்டோம்னா ஓரளவு கண்ணில் உள்ள நீர் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஆனால் நல்ல காற்றாடிக்கு நேராக தூங்க போடணும், மெத்தையில் தூங்க போடணும், குளிர்ச்சியான இடத்துல தூங்க போடக்கூடாது. குளிர்ச்சியான இடத்துல தூங்க போட்டோம்னா அதிக அளவு நீர் வந்த மயமாக தான் இருக்கும். அவங்க உடலில் உள்ள உபாதைகள் வந்து சரியாகணும். அவங்களுக்கு வந்து அன்னாச்சி பழம் சொல்லுவோம். இந்த அன்னாச்சி பழம்னா பைனாப்பிள் ஜூஸ் சொல்கிறோம். அந்த அன்னாச்சி பழ ஜூஸ் வந்து அவங்களுக்கு ஒரு 50 மில்லியிலேருந்து 100 மில்லி வரைக்கும் கொடுக்கலாம். ஒரு வாரத்துக்கு ஒரு முறை கொடுத்தா கூட போதும். இந்த மாதிரி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா சிறுக கண்ணில் வர நீர் குறையும். உடனே நிறுத்தக்கூடாது. நீர் வர்றது தவறு கிடையாது. உள்ள தேவையில்லாத பொருள்கள் வெளியே வரும். எப்படி ஒருத்தன் சாப்பிட்டு வாந்தி எடுக்கிறானா, அந்த வாந்தி ஏன் வருது, அந்த உடல் ஒத்துக்கொள்ளாமல் வருது. அதே மாதிரி தான் நம்ம உடம்புல தேவையில்லாத பொருள்கள் உடலே வந்து சரி செய்யக்கூடிய முறை தான் அந்த இது நீர் வர்றது. அதனால் பயப்பட வேண்டியதில்லை. கண்ணில் நீர் வருதுன்னா அந்த உடம்பே சரி பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம வந்து அதை போய் சரி பண்ண வேண்டிய அவசியங்களே. எப்படி நான் கண்வலிக்கு சொன்னனோ அதே மாதிரி தான் இந்த குழந்தைக்கு வந்து 3 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்குன்னு இருக்காங்க. பயப்பட வேண்டியது கிடையாது. தேவைன்னா நம்மளுடைய மருத்துவம் இருக்குது. கண்ணுக்கு போட வேண்டிய மருத்துவம் கோவையில் சின்ன வெங்காயம், சீரகம் இது 3ம் கலந்த கலவையில் ஒரே ஒரு சொட்டு எடுத்து அந்த கண்ணில் விட்டோம்னா ஒரு வாரத்துக்கு ஒரு சொட்டு விட்டால் போதும். அந்த கண்ணில் உள்ள நீர்கள் வந்து வேகமாக வந்து கண் நீர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வற்ற ஆரம்பிக்கும். கண் நீர் வற்ற ஆரம்பித்தாலே அந்த கண்ணில் வர நீர் வந்து கட்டுப்படும். அது வந்தால் தவறு கிடையாது. கண் பார்வை தெளிவாகும். கண்ணில் வர நீரை வந்து நிறுத்த வேண்டாம். கண்ணிலேயோ அல்லது வாயில் எச்சி ஒழுகிறதோ நம்ம வந்து கட்டுப்படுத்த முடியாது. நம்ம வாந்தி எடுக்கிறவங்கள கட்டுப்படுத்த முடியவே முடியாது. அது வந்து தான், ஆனால் உடல் ஒத்துக்குறல. அதனால தான் வெளியே வருது. அதே மாதிரி நீர் வந்து தலையில் இருக்குது. அந்த தலையில் உள்ள நீர் அனைத்தும் அந்த குழந்தைக்கு கண் வழியாக வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த நீரை கட்டுப்படுத்தினீங்கன்னா அந்த குழந்தைக்கு பின்னாடி போய் தலைவலியோ அல்லது தலை பாரமோ, அந்த நீர்க்கோர்வை தலைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த நீர் இப்போ வெளியே வந்துக்கிட்டே இருக்கிறதால பின்னாடி வந்து கண் பார்வை நல்லா தெரியும். நல்லா ஒரு சுறுசுறுப்பாக இருக்கும் அந்த குழந்தை. இன்னைக்கு ஒன்றா அது பார்க்கறதுக்கு ஒரு மந்தா இருக்கும், ஆனால் பின்னாடி வந்து நல்லா இருக்கும். என்னைக்குமே எல்லாம் நல்லா இருக்குன்னு நம்ம நினச்சது கெட்டு போயிருக்கோம்.
எல்லாமே சரியில்லைன்னு நினச்சது நல்லா வரும். அதனால் எதையும் நம்ம எப்பயும் கணிக்க முடியாது. எல்லாமே தெய்வத்தினுடைய விளையாட்டு தான். அந்த தெய்வத்தினுடைய விளையாட்டில் இதுவும் ஒன்று. அவங்க வந்து உள்ளே இருந்து தேவையில்லாதவங்களை வெளியே அனுப்பிக்கிட்டு இருப்பாங்க. உள்ளே இருக்கிற பொருள்கள் தேவையில்லைன்னா அது வெளியில் வந்து விழுந்து தான் ஆகும். அந்த வெளியில் வர்றதை நம்ம தடுக்க வேண்டாம். இது கண்ணில் வர நீரால் கண்ணுக்கு எந்த ஒரு கேடும் வராது. இந்த எந்த மருத்துவமனையில் பார்த்துருக்காங்களாம், அவங்களே சொல்லியிருக்காங்க எந்த ஒரு கேடும் இல்லை, அது தானாக நிற்கும்னு. கண்டிப்பாக அது தானாக நிற்கும். அது சரியான மருத்துவ முறை தான் மருத்துவர் சொல்லியிருக்காரு. அதை அவரை வந்து தவறாக நினச்சிட்டு இவங்களா போய் கண்ணில் மருந்து விட்டுருக்காங்க. அவர் கண்டிப்பாக நிறைய குழந்தைங்களை பார்த்துருப்பாரு. அதனால் அவர் சொல்லியிருக்காரு கண்ணில் வர நீர் வந்து கண்டிப்பாக தானாக நிற்கும். அது குறைஞ்சது 5 வயசு வரைக்கும் கூட வரும். சில குழந்தைகளுக்கு 5 வயசு 6 வயசு வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் நீரே வராது. கண்ணில் நீர் வராமல் கண் பார்வை தெளிவாக இருக்கும் அந்த குழந்தைகளுக்கு. அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த குழந்தைகளுக்கு கேழ்வரகுல புட்டு செஞ்சு கொடுங்க. கேழ்வரகுல வந்து முருங்கைக்கீரை போட்டு அடை செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி கேழ்வரகு பயன்படுத்தி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா உடலில் உள்ள நீரை மேலே போக விடாமல் அதை இழுத்து கீழே மலத்தில் கொண்டு போயிடும். கேழ்வரகு வந்து உடலில் எந்த பக்கத்தில் நீர் போனாலும் அந்த நீரை வந்து இழுக்கக்கூடியது. அந்த கேழ்வரகுக்கு அதிக அளவு சக்தி கிடையாதுனாலும் நம்ம உடலில் உள்ள நீர்களை வந்து வெளியேற்றுறது. எப்படி ஒருத்தர் குண்டா இருக்காங்களோ அவங்களுக்கு தொடர்ச்சியாக கேழ்வரகுல கூழ் களி கொடுத்து பாருங்க, அவங்க உடம்பு வந்து தன்னால் சுருங்க ஆரம்பிச்சிடும். இந்த உடல் சுருங்க அந்த கேழ்வரகு கூழ் தான் அந்த வேலையெல்லாம் செய்யும். கேழ்வரகுல புட்டு அந்த வேலையை செய்யும். அதனால தான் ராகியில் எடுத்துக்கங்க, அதில் நீங்கள் புட்டு சாப்பிடுங்க, அதில் அடை சாப்பிடுங்கன்னுவாங்க. நம்ம ஆளுங்க அதுலேயே நெய்யை ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டாங்க திருப்பி குண்டாகிறதுக்கு. அது செய்யக்கூடாது. அதில் வந்து எதுவும் ஊற்றாமல் நல்லபடியாக எடுத்துட்டோம்னா அந்த உடலில் உள்ள நீர்களை வெளியெடுக்கணும். குழந்தைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதியிருக்காங்க, கண்ணு 24 மணி நேரம் கண்ணில் நீர் வந்துக்கிட்டு இருக்குன்னு. அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. தலைக்கு ஏறும் நீர் கண் வழியாக வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. இல்லைன்னா அந்த குழந்தைக்கு மூக்கு வழியாவோ அல்லது வாய் வழியாவோ வரணும். அது வெறும் நீராக இருக்கிறதால கண் வழியாக வெளியே வருது. கண் வழியாக வெளியே வர்றதால கவலைப்பட வேண்டியதில்லை. நந்தியாவட்ட பூவை கசக்கி விட்டாலும் அந்த கண்ணில் வர நீர் நிற்கும். ஆனால் நிறுத்த வேண்டாம். அது வந்த தண்ணீர் வந்துகிட்டே இருந்தால் தான் நல்லது. அது குறிப்பிட்ட நாட்களில் அது நின்றுடும். நின்றதுக்கப்புறம் குழந்தைக்கு முகம் அழகாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் மருந்தை போட்டு எதையாவது நிறுத்தினோம்னா தலை மட்டும் வீக்கமாக இருக்கும். ஏன்னா தலைக்கு மேலே போன தண்ணி கீழே வந்து தான் ஆகணும். அதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா அந்த குழந்தைக்கு எந்த ஒரு தவறும் வராது. அந்த குழந்தை நல்லா இருக்கும். இந்த முறையை எல்லாரும் பயன்படுத்தணும். அந்த குழந்தைக்கு நான் மட்டும் இல்லை, வேற எந்த குழந்தைக்கு இது மாதிரி இருந்தாலும் அதை கட்டுப்படுத்த வேண்டாம். அதே முறையில் அதுவாக இயற்கை செய்த வழியை விட்டுருங்க. அது இயற்கையை பார்த்துக்கொள்ளும். இந்த முறையை எல்லாரும் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.